ராதிகா, ஏன் இப்படி ஓடி வந்துட்டேன்? இது என்ன காட்டு மிராண்டித்தனம்? மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லையா? இது நாகரிகம் இல்ல மூர்த்தி, நாரி போன காலித்தனம். இது சட்டம் எப்படி அனுமதிக்குது? போலீஸ்க்கு தெரியாம தான் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் நடக்குது. இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? இப்படிப்பட்ட பார்ட்டியா இருக்கும்னு நானே எதிர்பார்க்கலையே. ராஜசேகர சாருக்கு இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்காது. எலிக்கு பயந்து புலி குகைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நான் சுதந்திரத்தை தான் விரும்புறேன் மூர்த்தி. இந்த மாதிரி கீழ்த்தரமான வாழ்க்கையை நான் விரும்பல. இனிமே நான் அவங்க வீட்டுல இருக்க மாட்டேன். என்னால முடியாது. அந்த கசாப்பு கடை இனிமே எனக்கு கட்டுப்படியாகாது. ராதிகா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ரமேஷ்னு பேரு. அவங்க வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உனக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. இப்பவே அங்க போல மூர்த்தி. ஓகே, come on. சொந்த ஊர்ல இருந்து தொலைவான இடத்துல இருக்கிற நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் துணை. ராதிகா இங்கே இருக்கட்டும். ஓகே. ராதிகா, உங்க அப்பா மெட்ராஸ்ல என்ன செய்யறாரு? எனக்கு சொந்தக்காரங்களே யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை.